தமிழுக்கு முதல் வணக்கம். மண்ணில் 1000 மலர்கள் அமைத்தவன், மனதில் 1000 அலைகள் அளித்தவன், விண்ணில் 1000 மீன்கள் சமைத்தவன், வெளியில் 1000 உயிர்கள் படைத்தவன், உருவுக்குள்ளும் உருவை வளர்த்தவன், கருவுக்குள்ளும் கருவை வளர்த்தவன், இருளில் ஒளியை மறைவில் வைத்தவன், ஒளியில் இருளை அருகில் வைத்தவன், உண்டென்பது போல் இல்லென்பான், இல்லென்பது போல் உண்டென்பான், நன்றென்பது போல் அன்றென்பான், அன்றென்பது போல் நன்றென்பான், காற்றாக வானாக கனலாக புனலாக ஊற்றாக உருவாக ஒளியாக மழையாக நேற்றாக இன்றாக நாளைக்கும் நிலையாக ஏற்றாத தீபத்தும் எரிகின்ற ஜோதியவன். என் கைக்கோளில் அவனுளான், என் நா முழுவதும் அவனுளான், என் மனமெல்லாம் அவனுளான், என்னில் நானாய் அமர்ந்துள்ளான். அந்த பரம்பொருளை வணங்குகிறேன். பொள்ளாச்சி கம்பன் கலை மன்றத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சண்முகம் ஐயா அவர்களுக்கும் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும், தலைமை வகித்த சகோதரர் புன்னைப்பூ ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், சகோதரர் கவிஞர் செந்துரு அவர்களுக்கும், இந்த அவையில் கவிஞர் பூபாலன் வந்திருக்காங்க, ஆகச்சிறந்த பேச்சாளர் சுடர்விழி வந்திருக்காங்க, ஆசிரியர் பாலமுருகன் வந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் எனது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 2 நாளாக எனக்கு இருந்த உடல்நிலையில் இங்கே நான் வருவேனோ இங்கே நான் நிற்பேனோ சத்தியமாக நான் நினைக்கல. அடிமனத்திலிருந்து நான் சொல்கிறேன், என்னால் பேசக்கூடிய சொல்ல என்னால் பேச முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இறை என்னை இங்கே கொண்டாந்து விட்டுருச்சு. இனி என் பேச்சின் போக்கை அந்த இறை தீர்மானிக்கட்டும். தலைப்பு ஐயா கேட்டாங்க, ஆரம்பத்திலே சொன்னாங்க, 10 தலைப்பு கொடுத்தாங்க. நான் சொன்னேன் பாரதி 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 அப்படின்னு பேசலாம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அது இன்னும் 3 தடவை பாரதி 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 அப்படி. பாரதி அப்படின்னு சொன்னாலே கம்பீரம், பாரதி அப்படின்னு சொன்னாலே ஒரு துணிச்சல், பாரதி அப்படின்னு சொன்னாலே ஒரு வீரம், பாரதி அப்படின்னு சொன்னாலே ஒரு உயிர்ப்பு, பாரதி அப்படின்னு சொன்னாலே ஒரு உள்ளுக்குள்ளேயே நமக்கு ஒரு நெருப்பு. அந்த பாரதியினுடைய கவிதைகளை சின்ன பிள்ளையில மனப்பாடம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எடுத்து படிக்கும் போதும், ஒவ்வொரு முறை படிக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு உழுக்கும் பார்த்தீங்களா? அந்த உழுக்கள் பாரதியினுடைய கவிதைகளை படிக்கும்போது, பாரதியினுடைய கட்டுரைகளை படிக்கும்போது, விஜயால ஞானபானுல சுதேசமித்திரனில் சக்கரவர்த்தினியில் எழுதிய பாரதியினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் படிக்கும்போதும், பாரதி குறித்து செல்லம்மா குறித்த புத்தகம் படிக்கும்போதும், பாரதியுடைய மகள்கள் எழுதின புத்தகங்களையும் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் தமிழறிஞர்கள் இன்னும் பாரதி குறித்த ஆய்வறிஞர் எழுதிய ஆய்வுக்குட்டையெல்லாம் படிக்கும்போது இந்த மனுஷனை பற்றி ஒவ்வொன்றா தெரிய வர 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 அடைச்சி, எப்படா இந்த மனுஷன் இப்படி வாழ்ந்தான், இப்படி ஒருத்தனால வாழ முடியுமா, இப்படி ஒருத்தனால சிந்திக்க முடியுமா அப்படின்னு அவன் குறித்து யோசிக்க 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 உள்ளுக்குள்ள ஆச்சரியம் 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 ஆச்சரியம். அந்த ஆச்சரிய பிரவாகத்தில் பாரதி அப்படின்னு நிறுத்த முடியல. பாரதி பாரதி பாரதின்னு கொண்டாட தோணுச்சு. அதுதான் தலைப்பு. அவனை படிச்சு முடிக்கும் போது பாரதி 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 அப்படின்னு பைத்திய மாதிரி புலம்ப வச்சான். அதுதான் தலைப்பு. பாரதிக்கே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா திடமா தீர்க்கமா சொல்லணும்னா 3 தடவை சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, எல்லாரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும், ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும் 3 தடவை சொல்லுவான். அப்படி 3ஆவது தடவை சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஒரு உழுக்கும் பார்த்தீங்களா? அதுதான் பாரதி. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆம் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்
அப்படின்னு மூணாவதோட சொல்லும்போது நம்மளே நான் தாண்டா ராஜா அப்படின்னு யோசிக்க வைப்போம். பார்த்தீங்களா? அதான் பாரதி. ஒளிப்படைத்த கண்ணினாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா இப்படின்னு சொன்ன அர்த்தம் ஏதாவது மாறி போகுமா? மாறாது. பாரதி எப்படி சொன்னான்? ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. அப்படி மூணாவது தடவை சொல்லும் போது ஒரு புழுவா இருந்தா கூட அது புலி மாதிரி நிமிர்ந்து நிற்கும். அந்த நம்பிக்கையை கொடுத்தான். அது பாரதியோட ஸ்டைல். அதனால தலைப்பு 3 தடவை பாரதி பாரதி பாரதி. சரி, அப்படி என்ன அந்த மனுஷன் பண்ணிட்டான்? அப்படி என்னத்தை பண்ணிட்டான் அவன்? பாரதி குறித்து நான் இங்கு பேசும் பொழுது இன் விகுதி மிக கூடும், இன் விகுதி மிக கூடும். அதனை மரியாதை குறைவு என்று நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளாமல் பாரதி மீது எனக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த பக்தியின் வெளிப்பாடு என்று பொருள்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்னதான் அவன் பண்ணிட்டான்? 1921 பாரதி காலமானான். பாரதி செத்து போகல, பாரதி இறந்து போகல, பாரதி காலமானான். பாரதி காலமாருக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய எல்லா படைப்புகளையும் புத்தகமாக போட்டலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறார் தலைவர். தமிழ் வளர்ப்பு பண்ணை மூலமாக அந்த விளம்பரம் போடப்படுது. அது ஒரு நீண்ட விளம்பரம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். எனது அனைத்து படைப்புகளையும் நான் புத்தகமாக போட போகிறேன். மொத்தம் 40 புத்தகம், ஒவ்வொன்றுலேயும் 10,000 காப்பி போட போகிறேன். அப்போ மொத்தம் எத்தனை காப்பி? 4 லட்சம் காப்பி. இதுக்கு ஆகக்கூடிய செலவு 20,000 ரூபாய். அந்த காலத்தில் மிக பெரும் தொகை தான். அந்த மனுஷனோட ஆசை என்னென்னா, மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி அதை போடணும். இதுதான் அந்த விளம்பரத்தினுடைய நோக்கம். அதுக்கு விளம்பரத்தினுடைய அடுத்த தொடர்ச்சி எழுதுகிறார். 20,000 ரூபாய் பணம் வேண்டும், நீங்கள் எனக்கு இனாமாகவும் கொடுக்கலாம். ஆமாம், இந்த மனுஷனுக்கு இனாமாக கொடுக்க நம்மள வந்து உட்கார்ந்துருக்குமா? தலைவர் கேட்குறார், நீங்கள் எனக்கு இனாமாகவும் கொடுக்கலாம். ஒருவேளை கடனாக கொடுத்தால் உங்களது கடனை 6 மாதத்தில் உங்களுடைய கடனுக்கான வட்டியை நான் திருப்பி கொடுத்துட்றேன். 2 வருஷம்தான், அசல் வட்டியும் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இதை கேட்குற நமக்கு என்ன தோணும்? நீ எப்படியா கொடுப்ப? தோணுமா இல்லைங்களா? நமக்கு தோணுங்கிறது தெரிஞ்ச அடுத்த வரியில் போடுறான். எப்படின்னா, ஏன்னா என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் மண்ணெண்ணெயையும் தீப்பெட்டியை விடவும் அதிகமாக வேகமாக விற்று தின்று விடும் அப்படிங்கிறான். அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் தான் இருக்கும். இந்த மனுஷனுக்கு என்ன நினப்புனா, புக்கை வந்துருச்சுன்னா நாட்டில் இருக்கிற அத்தனை பையனும் ஓடி போய் ஆகா பாரதி புத்தகம் போட்டான்டா அப்படின்னு எல்லாம் வாங்கி வந்து வீடு நிறச்சி வச்சுட்டு உட்காந்து படின்னு படிப்பான்னு நினச்சிட்டு அவன் சொல்கிறான், எனது படைப்புகள் மண்ணெண்ணெயை காட்டிலும் தீப்பெட்டியை காட்டிலும் அதிகமாக விற்பனையாகும், அதனால் அதோடு நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. இந்த மனுஷனோட அந்த அழிச்சாட்டியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அடுத்த வரியில் இருக்குது. அவன் அதோடு நிறுத்தியிருக்கலாம்ல. ஆகவே நீங்கள் அனைவரும் என்னிடம் விரைந்து வந்து பணத்தை கொடுத்து புண்ணியம் தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இவன்கிட்ட காசு கொடுத்து நம்ம புண்ணியம் தேடிக்கணுமா? அப்படி எத்தனை பேர் அந்த காலத்தில் புண்ணியம் தேடி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பைய சீண்டலையே. அவனது ஆசை நிராசையானது. அவனும் காலமானான். 1921 இது நடக்குது. நாட்கள் நகருது. செல்லம்மா சகுந்தலாவோட சின்ன பிள்ளையோட இருக்கிறா. ஒரு வருமானம் இல்லை. வீட்டில் என்ன பண்ணுவான்? எப்படிங்க? அவளுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. இந்த மனுஷன் இதை சேர்த்து வச்சுட்டா போனார், ஒன்றும் கிடையாது. என்னடா பண்ணுறது? டெய்லி வாழ்ந்தாகணும் இல்லையா? டெய்லி சோறு தின்னாகணும் இல்லையா? என்ன பண்ணுறது சுற்றி முற்றியும் பார்க்குறா. இந்த மனுஷன் என்னத்தையோ எழுதி வச்சு அந்த வீட்டுக்குள்ளே மிச்சமானது கத்தையாக இருக்கிற பேப்பர் தான். சரி, இந்த ஆள் தான் சொன்னார் ஏதோ மண்ணெண்ணெய் மாதிரியும் தீப்பெட்டி மாதிரியெல்லாம் வந்து இவருடைய புத்தகம்லாம் விற்றுரும்னு. சரி, 2 புத்தகத்தை போட்டால் என்ன அப்படின்னு 1922 அவருடைய சகோதரர் அப்பாத்துறை மூலமாக 2 புத்தகம் வெளியிடுறாங்க. சேல்ஸ் அடி தூள் கிடப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்களே. நம்ம என்றைக்காவது நல்லது சப்போர்ட் பண்ணியிருக்கோமா சார்? பண்ண மாட்டான் சார், பண்ணவே மாட்டாங்க. கடனை வாங்கி அதை போட்டால் அதுக்கு மேலே கடன். ஒன்றும் நடக்கலை. கடன் கடன் கடன். நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்குது. வறுமையின் பிடியில் இன்னைக்கு மகாகவி, பெருங்கவி கொண்டாடுறோமா இல்லைங்களா? அந்த குடும்ப வறுமையின் பிடியில் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது.
அந்த மனுஷனும் இல்லை. 1924 சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழல் வருது. எங்கே போவா செல்லம்மா? காடு கரை தோட்டம் தோறம் சேர்த்தா வச்சாந்தாள் இல்லையே. அது இருந்தால் ஏதாவது வச்சாவது அடமானம் வச்சு என்னத்தையாவது ஒன்று பண்ணியாவது கல்யாணம் பண்ணலாம். இந்தம்மா கடன் கேட்க போகுது, ஏதாவது கேட்குறாங்களே பிணையம்மா, ஒன்றுமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா அந்த பேப்பர் கத்தையாக இருக்குது. அதையை வச்சு என்ன பண்ணுறது? வச்சிட வேண்டியதா? அதையை வச்சு என்ன பண்ணுறதுன்னா வச்சிட வேண்டியதா, வேற ஒன்றும் இல்லை. பாரதியினுடைய அனைத்து விதமான படைப்புகளும் அடமானம் வைக்கப்படுது. அவட்ட வேற ஒன்றுமே இல்லை. எப்படியாவது நீ கடனை கொடு, இது எல்லாத்தையும் வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரதியினுடைய அனைத்து படைப்புகளும் அடமானம் வைக்கிறாள் செல்லம்மா. அடமானத்துக்கு போகுது 1924. கல்யாணம் முடியுது, நாட்கள் நகருது, வட்டி கண்ணாபின்னான்னு ஏறிக்கிட்டே இருக்குது. அவனால் திருப்பி அந்த இதை திருப்பி வாங்கணும்னு அவளுக்கு எண்ணமே இல்லை. ஆனால் கடனை செலுத்த முடியல. வேற வழியே இல்லாமல் 1931 பாரதியினுடைய அனைத்து விதமான படைப்புகளும் அவற்றுக்கான பதிப்பு உரிமையும் ஒரு தனிநபர் வசம் விற்பனை செய்யப்படுகிறது. எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுங்களா? 4000 ரூபாய்க்கு. 4000 ரூபாய்க்கு ஒட்டுமொத்த படைப்பும் பதிப்பு உரிமையும் விற்பனை செய்யப்படுகிறது. அப்போ வெறும் 4000 ரூபா தான் செல்லமா கிடைச்சதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஏன்னா வாங்கின கடன் வட்டி அதெல்லாம் இருந்து இல்லையா, அதில் 2400 ரூபா கழிச்சிட்டாங்க. மிச்சம் அப்போ வெறும் 1600 ரூபா தான் செல்லமா கிடைச்சதா? அந்த 1600 மாதம் 200 ரூபாய் வீதம் செல்லம்மாவுக்கு கொடுப்பதாக அப்படின்னு சொல்லி விஸ்வநாத ஐயரும் இவரும் 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு 50 பைசா ஸ்டாம்ப் பேப்பரில் மகாகவி பாரதியினுடைய அனைத்து படைப்புகளும் விற்பனை செய்யப்பட்டது. ஒரு தனிநபர் வசம் பாரதியினுடைய படைப்புகள் போய் சேர்ந்தாச்சு. பாரதியின் படைப்புகள் இப்போ தனியார் கிட்ட இருக்குங்களா? சார் கொஞ்சம் தண்ணி மட்டும். இப்போ தனியார் வசம் இருக்குங்களா படைப்பெல்லாம்? என்ன ஆகுதுன்னா 1930களின் பிற்பகுதியெல்லாம் வரும்போது நாடு முழுக்க விடுதலை வேள்வி அப்படியே அனலாக தகக்க ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஆகச்சிறந்த தலைவர்கள் முன்னெடுப்பின் மூலமாக நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் விடுதலை வேட்கை அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த சென்னை மாகாண பகுதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக எது இருந்ததுன்னா பாரதியாருடைய பாடல்கள் இருந்தது. அவனுடைய வீரியமிக்க பாடல்கள் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக இருந்தது. அப்போ தான் மக்களுக்கு மெல்ல 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 பாரதியை பற்றியும் பாரதியினுடைய அந்த அருமையும் மெல்ல மெல்ல சரி இந்த மனுஷன் இப்படி எழுதியிருக்கானே, மற்றதெல்லாம் எங்கடான்னு பார்த்தா ஒன்றையும் காணும். அது எல்லாம் தனியார் வசம் இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் வாங்கி வச்சிருக்கிறாரு. புத்தகமாக எதுவும் போட முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி இருக்கும்போது தோழர் ஜீவா ஏறின மேடையெல்லாம் பாரதியை கொண்டாடினார். பாரதி என்பவன் இந்த நாட்டின் சொத்து. பாரதி அவனுடைய படைப்புகள் இந்த நாட்டுக்கு சொந்தமானது. அது எப்படி ஒரு தனியார் கிட்ட இருக்கலாம்? அதை மீட்கணும், இது அரசினுடைய சொத்து. பாரதி என்பவன் இந்த உலக பொதுவானவன் அப்படின்னு தோழர் ஜீவா ஏறின மேடையெல்லாம் முழங்குறார். நாரணதுரைக்கண்ணு, கியாபே விஸ்வநாதன், இன்னும் ஏராளமான அறிஞர் பெருமக்கள் பாரதி குறித்து பாரதியை வெளிக்கொண்டு வரணும்னு பெரிய அளவில் போராட்டங்கள் பண்ணுறாங்க. இது ஒரு அப்படி போயிட்டு இருக்குதுங்களா? அப்போ டி.கே. சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் நாடக ஜாம்பவான்கள். அவங்க பில்கண்ணன் ஒரு நாடகம் எடுக்கிறாங்க. அந்த பில்கண்ணன் நாடகம் அடித்தூள் கிடப்பது பட்டி தொட்டியெல்லாம். அவங்க அதை படமாக அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு படம் எடுக்க போகிறாங்க. பில்கண்ணன் ஒரு படம் எடுத்தாங்க. அதில் பாரதியாரோட பாட்டை வச்சாங்க. அதில் நல்ல விஷயந்தான். அந்த காலத்துல இல்லைங்க, படம் அப்படின்னா நல்லது தான் சொல்லணும், பாட்டு அப்படின்னா நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்னு சினிமா இருந்தது. அப்படி ஒரு காலம் இருந்தது. இவங்க பாரதியாரோட பாட்டை அங்கே வைக்கிறாங்க. அங்கே வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, ஏவிஎம் செட்டியார் ஐயா 29/1/1948 50,000 ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு டி.கே. சகோதரர்கள் மேலே கேஸ் போடுறாரு. இதனோட புதுக்கதையாக இருக்குது. இப்போ தான் ஒரு ஃபோட்டோ போட்டால் வீடியோ போட்டால் 10 கோடி கொடு 20 கோடி கொடு நஷ்ட ஈடு கொடு எனக்கு தான் ரைட்ஸ்னு பேசுகிறாங்கன்னு பார்த்தா அப்போவே வேணாம். ஆமாம், அப்போவே அந்த ரைட்ஸ் பிரச்சனை இருந்திருக்குது. அப்போது இந்த கதைக்குள்ள கதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்னடான்னு பார்த்தா சூரஜ்மால் அன்கோக்கு 450 ரூபாய்க்கு பாரதியாருடைய பாடல்களுடைய இசைத்தட்டு உரிமை ஒளிபரப்பு உரிமையை விற்றுருக்காங்க.
எவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தை வறுமையின் பிடியில் எங்கே போய் நின்றுருக்குன்னு பாருங்க. 450 ரூபாய்க்கு விற்று வச்சிருக்கிறாங்க. அதை ஏவிஎம் செட்டியார் ஐயா 9000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறார் அந்த உரிமையை. இவருடைய அனுமதி இல்லாமல் பண்ணால இப்போ அவர் கேஸ் போடுறார். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்குங்களா. 1944 முத முறையாக கோயம்புத்தூரில் முத்தமிழ் எழுத்தாளர் மாநாடுன்னு ஒன்று நடக்குதுங்க. அங்கே தான் தீர்மானம் போடுறாங்க. என்ன தெரியுங்களா, பாரதியார் இந்த நாட்டுக்கு பொதுவானவன், இந்த உலகுக்கு பொதுவானவன், அவனது படைப்புகள் பொதுவானது, அவனுடைய படைப்புகள் எந்த ஒரு தனியார் வசமும் இருக்கக்கூடாது, அதை மீட்கணும்னு தீர்மானம் போடுறாங்க. 46 சென்னையில் நடக்குது. அங்கேயும் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இந்த பக்கம் டி.கே. சகோதரர்கள் இதற்கு எதிராக ஒரு பக்கம் அப்படியே அவங்கெல்லாம் போர்க்குடி தூக்குறாங்க. பாரதி எப்படி அவன் விடுதலைக்காக போகிறான், அவன் எப்படி நீங்கள் உரிமை கொண்டாடலான்னு இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. இப்படியே போக போக மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் அப்படியே எழுச்சி. எப்படிப்பட்ட படைப்பு, என்ன பாட்டு, அச்சமில்லைன்னு பாடினா அப்படியே உள்ளுக்குள்ளையெல்லாம் அப்படியே அந்த நரம்புகள்லாம் புடைச்சிடாது. இந்த பாட்டு மாதிரி எழுதனுடைய இவனுடைய எழுத்துகளின் வீரியம் இன்னும் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி. இது எல்லாம் ஒன்று சேருது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து 1948 பாரதி விடுதலை கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்படுது. பாரதி விடுதலை கழகம் ஒன்று. எந்த மனிதன் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டானோ அவனுடைய படைப்பெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கு, அவனை மீட்கணும் அப்படின்னு பாரதி விடுதலை கழகம்னு ஆரம்பிக்கப்படுது. இது எல்லாம் அன்றைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தனால அன்றைக்கி ஓமந்தூரர் ஐயா தான் முதலமைச்சராக இருக்காருங்க. 1949 மார்ச் 12 சட்டமன்றத்தில் அவினாசிலிங்கம் செட்டியார் சொல்கிறார், மகாகவி, பெருங்கவிஞன், இந்த உலகுக்கு பொதுவான கவிஞன் பாரதியினுடைய அனைத்து படைப்புகளும் நாட்டுடைமையாக்கப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு வர்றார். சாதாரண விஷயம் இல்லைங்க. உலக இலக்கிய வரலாற்றிலேயே, தமிழ் இலக்கிய வரலாறு அல்ல, உலக இலக்கிய வரலாற்றிலேயே ஒரு தனி மனிதனுடைய படைப்பு நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டது முதல் முறையாக பாரதிக்கு தான். அப்ப அவனுடைய எழுத்துக்கு எத்தனை வீரியம் இருக்கும். அப்ப அவனை பாரதி பாரதி பாரதின்னு வியக்காம என்ன பண்ணுவோம்? அதான் பாரதி. இந்த மனுஷன் ஒரு தடவை என்ன பண்றானுங்க, த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெயில் அப்படின்னு ஒரு ஆங்கில சிறுகதை எழுதுறானுங்க. நம்ம ஆளு ஆங்கில சிறுகதை. அப்போ படிச்சுட்டு இருந்த இளைஞர்கள், கொஞ்சம் படிப்பு அறிவு இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாரதிக்கு லெட்டர் போகிறாங்க. ஆகா பாரதி, இப்படி ஒரு கதையை நான் படித்ததே இல்லை, என்னம்மா எழுதியிருக்கிற, அட்டே அப்பா, ஆகா சூப்பர் தூள் அப்படின்னு கடிதம் வந்துக்கிட்டே இருக்குது. பாரதியை பாராட்டி கடிதம் வந்த மாதிரியே இருக்குது. பாராட்டு கடித குவியலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பாரதி ஒரு கடிதத்தை இப்படி எடுத்து வச்சுட்டான். கூலைக்கண்ணன் கிட்ட. கூலைக்கண்ணன் உங்களுக்கே தெரியும், எப்போவுமே கூடவே இருந்தார். கிருஷ்ணா, அவர் பேர் கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணா ரசனை கட்டவனுங்க. எதுங்க, இவரை பாராட்டி கடிதம் வந்திருக்குது. இங்கே எங்களுக்கு 500 காப்பி வேணும், எங்களுக்கு 200 காப்பி வேணும், அனுப்பிச்சுடுன்னு கடிதம் வந்திருக்கு. அதை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த ஆள் சொல்கிறாரு, ரசனை கட்டவனுங்க, கிறுக்கு பயலக. இந்த வார்த்தைகள் எல்லாம் வரலாற்று புத்தகத்திலே பதிவு இருக்குது. ரசனை கட்டவனுங்க. நான் எத்தனையோ ஆகச்சிறந்த படைப்புகளை படைச்சிருக்கிறேன், எவ்வளவோ ஆகச்சிறந்த சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைச்சிருக்கிறேன். நம்முடைய தாய்மொழியான தமிழில் உருகி 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 பாஞ்சாலி சபதத்தை எழுதி வச்சேன். அதை நீ ஒருத்தன் தான் படிச்சுருக்கிற. கூலைக்கண்ணன், இப்போ ஒரு சின்ன ஒரு துணுக்கு செய்தி சொல்லிடுறேனே, கூலைக்கண்ணன் எப்பொழுதுமே பாரதியினுடைய பாடல்களெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணுறக்கூடிய வழக்கம் உண்டு. எல்லாத்தையும் உட்காந்து வாங்குன்னு படிக்கிறாள். நீ ஒருத்தன் தான் உட்காந்து படிச்சுருக்கிற, ஒரு பயம் படிக்க மாட்டேங்கிறான். அதையெல்லாம் விட்டுட்டானுங்க. ஒன்றுமே இல்லை, இது ஒரு கேலிக்கதை, த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெயில். நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன். அதனால் இதை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். எந்த தேசத்தில் மக்களினுடைய ரசனை, விருப்பத் தேர்வு தாழ்ந்து கீழ்நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ அந்த தேசத்தின் வளர்ச்சி மேல் நோக்கி போக வாய்ப்பே இல்லை அப்படின்னா. அவன் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே தூக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கங்க. அப்படியே நீங்கள் பொருத்தி பாருங்க. இங்கே ஒரு 70 பேர் இருப்போமாங்கய்யா, 70லேருந்து அதிகபட்சம் 70-80 பேர் இருப்பாங்களா? இந்த 70-80 பேரை சேர்க்கறதுக்கு ஐயாவும் இன்னும் எந்த நிர்வாகின்னு எனக்கு தெரியாது,
எத்தனை மெனக்கெட்டிருப்பாங்க தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பாரு. எத்தனை ஃபாலோ பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணால் 70 பேர் 80 பேர் தாண்ட மாட்டேங்குது. போன வாரம் நீங்கள் இந்த உணவு திருவிழான்னு கோயம்புத்தூர் ஒரு அற்புதம் நடந்ததுங்க. 400 ஐட்டங்க, 800 ரூபாய்ங்க. பிச்சை எடுக்க விட்டானுங்க அத்தனை பேர்த்தையும். சார், அவினாஷி ரோடில் உங்களுக்கு தெரியும், அவினாஷி ரோடு எவ்வளோ மெயின், எவ்வளோ பெரிய ரோடு. அந்த ரோடு மட்டும் இல்லைங்க, அதனுடைய கனெக்டிவ் ரோடு அத்தனையும் ஜாம். டோட்டல் டிராஃபிக் ஜாம், டோட்டல் டிராஃபிக் ஜாம். ஊருக்கு போய் போக முடியல, வர முடியல, கூட்டம் அள்ளுது. எனக்கு பிரியாணி கிடைக்கல, எனக்கு லெக் பீஸ் கிடைக்கலன்னு அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். கூட்டம் இப்போ எங்கெங்கெல்லாம் கூடுதுன்னு பாருங்க. கோயம்புத்தூரில் நிறைய மியூசிக் கான்சர்ட் நடக்குது. டிக்கெட் 2000, 5000, 10000. உடனே மியூசிக்னா அப்படியே இசை, ஆஹா இசை நல்லதானே கற்று, அந்த இசையெல்லாம் இல்லைங்க. போட்டு என்னத்தையோ போட்டு தாங்கு தக்கு தக்கு தக்க தக்க தக்கன்னு குதின்னு குதிக்கிறானுங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்குது. கூட்டம் நிரம்பி வழி. மினிமம் 20,000 பேர் சேர்றாங்க. மினிமம் 20,000 பேர் கேதர் ஆகக்கூடிய இடமா பார்த்து போடுறாங்க. டிக்கெட் போட்ட உடனே விற்று முடிஞ்சுதுங்க. சார், காசு கொடுத்து எல்லாரும் அங்கே போகிறாங்க. கூட்டம் எங்கே போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நல்ல காரியம் ஒன்று நடக்குது. வாங்கன்னு இவங்க பெரியவங்க மாற்றி 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 மெசேஜ் அனுப்பினோம்னா, எங்கள் நாத்தனார் வீட்டில் நலுங்குங்க, எங்கள் சித்தப்பா வீட்டில் சீருங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இன்றைக்கி நீர்ஜனிங்க, 1000 காரணம் சொல்லுவாங்க. இப்போ பாரதியினுடைய வார்த்தைகள் அப்படியே வச்சுக்கோங்க. எந்த தேசத்தில் மக்களுடைய விருப்ப தேர்வு தாழ்ந்து கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ அந்த தேசத்தின் எழுச்சி என்பது கேள்விக்குறி. அந்த தேசத்தின் எழுச்சி என்பது கேள்விக்குறி. நம்ம எதை நோக்கி போறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். திருவிக்கா சொன்னாருங்க, இந்த மனுஷன் மட்டும் அமெரிக்காலேயோ ஐரோப்பிலோ பிறந்திருந்தான்னு வைங்களேன், உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருப்பான். உலகம் முழுவதும் அவனுக்கு சிலை இருந்திருக்கும். எங்க பார்த்தாலும் அவனுடைய புகழ் பேசப்பட்டிருக்கும். பாவம் அப்படின்னு திருவிக்கா முடிச்சார். பாரதி நம்ம எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்த்துட்டோமா? பாரதி வேண்டிய அளவு இந்த மண்ணில் கொண்டாடப்பட்டு விட்டானா? பாரதி இந்த மண்ணில் வேண்டிய அளவு பேசப்பட்டு விட்டானா? இல்லையே. அதிகபட்சம் ஸ்கூல் அப்படின்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும். அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். அந்த ஒரு கேரக்டர் தான் பாரதி. அப்படிங்கிற அளவு தான் இன்னைக்கு வரையும் பாரதி வந்து சேர்ந்திருக்கிறான். பாரதி எப்படிப்பட்டவன் சார்? அவன் பிறந்த சூழலை யோசிச்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட சூழலில் பிறந்தான்? நாடு அடிமையாக கிடக்குது. ஊருக்குள்ள அத்தனை பையனும் முட்டா பையலாக இருக்கிறான். எழுத்தறிவே இல்லை, அறியாமையில் சிக்கி தவிக்கிறான் மக்கள். ஊர் முழுக்க ஜாதி சமய பிரச்சனை கண்ணா வினான்னு தலைவிரிச்சாடுது. இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் வந்து பிறக்கிறான். பாரதி பிறந்த காலம் தேசம் அடிமை இருட்டில் அடங்கி கிடந்த காலம். தேசம் அடிமை இருட்டில் அடங்கி கிடந்த காலம். திரைகடலோடி திரவியம் தேடிய நமது மக்கள் சொந்த கைப்பொருள்களையும் இழந்து பொருளாதார சுரண்டலுக்கு இரையான காலம். சாதி சமய பேதங்கள் வகுத்து சமுதாயம் சிறுமைப்பட்டு கிடந்த காலம். அப்படி இருந்த சமயத்தில் வர்றான் சார். அவன் எப்படி வந்தான்? அந்த சிந்தனை சூனியத்தில் வெளிச்சத்தை விழுங்கிய அந்த காலத்தில் மூச்சு முட்டி கொண்டிருந்த ஒரு மூடுபனியில் ஒரு புயல் காற்று போல், ஒரு பிரளயம் போல் பிரவேசித்தவன் பாரதி. அப்படி பிரளயம் மாறி இந்த சினிமாவில் இந்த பெரிய மாஸ் ஹீரோக்கெல்லாம் பில்டப் கொடுப்பானுங்க இல்லைங்களா, அது ரீல், இது ரியல். அது அவன் ரியல் ஹீரோ, இது ரியல். அப்படி பிரளயம் மாதிரி அப்படி வந்து நின்னான். சகோதரர் செந்துரு சொன்னார் இல்லைங்களா, அப்துல் ரஹ்மானுடைய கவிதை, எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி, இன்னொன்று புதிய தமிழ். தமிழுக்கு உயிரை கொடுத்தவன் பாரதி. எப்படிங்கிறீங்களா? பாரதிக்கு முன்னால் வரையும் நம்முடைய இலக்கிய படைப்புகள் எப்படி இருந்ததுங்க? ஒன்று ராஜபக்தி, இல்லைன்னா தெய்வ பக்தி பாடிட்டு இருந்தான். ஒன்று அரசர்களை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தான். அப்படி இல்லைன்னா இறைவன் பற்றியே பாடிக்கிட்டு இருந்தாங்க. இவன் ஒருவன் தான் சக மனித பிரச்சனைகளை, தேசத்தின் தேவைகளை, சாமானியுடைய சங்கடங்களை சாமானியனுடைய மொழியிலேயே சாகாவரம் பெற்ற கவிதைகளாக படைத்து தந்தவன் இவன் ஒருவன் தான்.
இப்போ கம்பனுடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு 12ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கம்பன் தமிழினுடைய ஆகச்சிறந்த ஆளுமை. கம்பனுக்கு பின்னாடி தமிழ் இலக்கிய வரலாறு என்ன தெரியுங்களா சொல்லுது? ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை தமிழ் சந்திச்சதுங்கிறாங்க. 800 வருஷம் தமிழினுடைய ஆகச்சிறந்த படைப்பாளி வெளியில் வரும்னு தான் வரலாறு சொல்லுது. அப்போ தமிழ் என்ன பண்ணுச்சு? 800 வருஷமா தமிழ் என்ன பண்ணுச்சு? என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? கம்பனுக்கு பின்னால் காணாமல் போன தமிழ் 800 ஆண்டுகளாய் என்ன செய்தது? வரகவியே, பாரதியை பார்த்து, வரகவியே உன்னை வரமாய் பெற்றெடுக்க தலைமறைவாய் நின்று தவம் செய்தது. அப்படி தவம் இருந்து வந்தவன் பாரதி. ஒரு கட்டத்தில் தேங்கி கிடந்த இலக்கிய குட்டையை நதியாய் திசை திருப்பி விட்டவன் பாரதி. கவிதைங்கிறது இப்போ செந்தில் அவர்கள் நிறைய சொன்னார். எனக்கு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பேசியிருப்பார். அவளை நிறைய செய்திகள் படிச்சிருக்காரு, வாசிச்சிருக்காரு பாரதி குறித்து. அவர் சொன்னதான் அவைப்புலவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுங்களா? ராஜாவுக்கு கூலப்பன் காதல் சொல்றது, விரலை விடுத்துவதுக்கு அர்த்தம் சொல்றது எல்லாம் இரட்டை அர்த்த பாடல்கள், கிளுகிழு பூட்டக்கூடிய பாடல்களுக்கு அர்த்தம் சொல்ற வேலை தான் அரசவை புலவருடைய வேலையா இருந்தது. பாரதிக்கும் அதுதான் இருந்தது. அடச்சி இது நாய் பிழைப்பு அப்படின்னு தூக்கி போட்டு வந்தான். ஆரம்பத்தில் அவன் செஞ்சான், இது நாய் பிழைப்புன்னு தூக்கி போட்டு வந்தான். ஒருவேளை அவன் அரண்மனையிலே இருந்தால் சௌக்கியமாக இருந்திருக்கலாம். அதை தூக்கி போட்டுட்டு தான் அவர் சொன்ன மாதிரி சேதுபதி பள்ளிக்கு வர்றாரு. அரண்மனையில் அவனுக்கு 100 ரூபா சம்பளம், சேதுபதி பள்ளியில் 17,000 ரூபா சம்பளம். யார் சார் வருவா? நீங்களும் நான் வருவோனா? வரமாட்டோமே. 100 ரூபா வேலை, என்னடா வேலை? ஒன்றுமே இல்லை. எவ்வளவு ஜாலியாக சந்தோஷமா இருந்துங்களா? கம்ஃபர்ட் ஜோன் இஸ் த டேஞ்சரஸ் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் இஸ் த டேஞ்சரஸ் ஜோன். அதை தூக்கி வீசிட்டு வர்றான் வெளியில். 17,000 ரூபாய்க்கு வந்து சேர்றான். காரணம் என்னங்க? அவனுக்கு அது ஒத்து வரல. கவிதை என்பது சிருங்கார விளையாட்டினுடைய நேர்முக வர்ணனையாளனாக இருந்தபோது, இருந்த பொழுது அதை பாமர மக்களின் பசி விண்ணப்பத்திற்கு பயன்படுத்தினவன் பாரதி. மாளிகையில் மட்டுமே வீசிக்கொண்டிருந்த கவிதை தன்றலை மண் குடிசைக்குள் வீச செய்தவன் பாரதி. நிலாவையும் முடிமன்னர்களின் உலாவையும் கிளடு தட்டி போன ஊமைகளை சொல்லி பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் பாடு பொருளில் சமூக சார்பை கொண்டு வந்து சேர்த்தவன் பாரதி. அந்த பாரதி வியப்பிற்கு உரியவனா இல்லையா? ஒரு புலவன் இருக்கான்னு வைங்களேன். பெரும்பாலான புலவர்கள், இப்போ நான் ஒரு இறைவன் சார்ந்த ஒரு பாட்டு நான் எழுதுறேன்னா நான் எப்படி தெரியுங்களா எழுதுவேன்? நான் எந்த மதத்தை சார்ந்தவனோ, நான் எந்த சமயத்தை சார்ந்தவனோ, நான் என்ன சாமி கும்பிட்றனோ அதைத்தான் பாடுவேன். அதுக்கு ஆள் சேர்க்குற வேலைத்தான் நான் செய்வேன். மற்றதெல்லாம் சரியில்லை, என்னோட தான் பெருசு அப்படின்னு நான் பேசுவேன். அன்னைக்கு இருந்த புலவர்களும் பெரும்பாலானோர் அப்படி தான் இருந்தாங்க. இவன் ஒருத்தந்தான் எல்லா சமய தெய்வங்களையும் பேசினான். சைவத்தையும் பாடினா, வைணவத்தையும் பாடினா, விஷ்ணுவையும் பாடினா, சிவனையும் பாடினா, முருகனையும் பாடினா, முத்துமாரியும் பாடினா, இயேசுவையும் பாடினா, அல்லாவையும் பாடினா. எல்லாத்தையும் பாடிட்டு என்னதுங்களா சொன்னா அப்படி விட்டுட்டு போயிடல. தெய்வம் பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருள் ஆனது தெய்வம். யாரும் வணங்கிடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். கடவுள் ஒன்று தான்டா, பரம்பொருள் ஒன்று தான்டா, நம்பு அப்படின்னு சொல்கிறான். அத்தோட நிறுத்திட்டான்னு பார்க்குறீங்களா? இல்லை. நம்மால் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? பரம்பொருள் ஒன்று அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்று எங்களோடது அப்படின்ட்டுருவான். கேட்டுங்களா? பரம்பொருள் ஒன்று அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்று எங்களோடதா அப்படின்னு நம்மால் சொல்லிடுவான். அதனால் என்ன சொல்கிறான்? உயிர்களெல்லாம் தெய்வமின்றி பிரிவொன்றில்லை. இவங்களுக்கு இந்த ரூட்டில் போனால் வேலையாகாது, அப்படியே ரூட்டை மாற்றிட்டு வந்துட்டான். உயிர்களெல்லாம் தெய்வமின்றி பிரிவொன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர். பார்க்கறது எல்லாமே தெய்வம் தாண்டா, ஒன்னெல்லாம் இல்லடா, எல்லாமே தெய்வம் தாண்டா. வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேலும் இங்கு பளபளவாம் தோற்றம் கொண்டு இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். அத்தனை தெய்வம், போய் கும்பிடுவோம் அப்படின்ட்டான். அதோட நிறுத்தியிருந்தா
அதோட நிறுத்தி இருந்தா பாரதியினுடைய அந்த வீரியம் அப்படியே நமக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கு அடுத்து ஒரு லைன் போடுறான் பாருங்களேன். எழுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். அடுத்த லைன்ல எழுதுகோள் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம். நானும் தெய்வம் தான்டா. நீங்க இந்த வித்யாகர்வம் அப்படிங்கிறது, திமிர் அப்படிங்கிறது, தோரண அப்படிங்கிறது மற்றவங்ககிட்ட பார்த்தா அசிங்கமா இருக்கும், இவன்கிட்ட பார்த்தா அழகா இருக்கும். அதுதான் பாரதி. இவன்கிட்ட மட்டும் அது அழகா இருக்கும். எழுதுகோள் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம் அப்படின்னா அதோட நின்றுட்டானா? இல்லை, தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொல்லிட்டான். தெய்வம் நீ என்று உணர், நீதான் தெய்வம். நம்ம பெரியவங்க எந்த ஒன்றையும் காரண காரிய தொடர்பு சொல்லிட்டு போகலீங்க. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், போய் சாமி கும்பிட்றோம், சிலை வடிவத்தில் சாமியை வச்சிருக்கிறாங்க. அதன் வழியே நமக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதன் வழியே நமக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியுங்களா? நம்முடைய இலக்கியம் சார்ந்து, நம்முடைய முன்னோர்கள் சார்ந்து, நம்முடைய பண்பாட்டு செறிவு சார்ந்து நமக்கு ஒரு அலட்சியம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் மோசம், வெளியில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அலட்சியம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம பெரியவங்க கோவிலில் இருக்கக்கூடிய சிலை வடிவில் நமக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா? அது சிற்பக்கலையினுடைய வடிவம் தானே அந்த சிலை. ஓவியக்கலையா என்ன பண்ணணும்? வண்ணங்களை எல்லாம் சேர்க்கணும். இசைக்கலையா ஸ்வரங்களை எல்லாம் சேர்க்கணும். பேச்சுக்கலையா சொற்களை எல்லாம் சேர்க்கணும். இப்போ நான் பேசுகிறேன், நான் இப்போ தொடர்ந்து நான் பேசணும்னா எனக்கு மண்டைக்குள்ளே அடுத்தடுத்த வார்த்தை வந்து பட்டு 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 பட்டுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்னுடைய பேச்சு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ சொற்களின் சேர்க்கை பேச்சுக்கலை, ஸ்வரங்களின் சேர்க்கை இசைக்கலை, வண்ணங்களின் சேர்க்கை ஓவியக்கலை. அப்போ எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்த்துறனால உருவாகுது. கரெக்டு தானுங்களே? ஆனால் சிற்பக்கலை ஒன்று மட்டும் கழித்தலிலிருந்து கண்டெடுக்கப்படுகிறது. அதன் வழியே நம்ம பெரியவங்க சொல்ல வர செய்தி என்ன தெரியுங்களா? ஒரு முழு பாறையிலிருந்து, ஒரு பெரிய கல்லிலிருந்து வேண்டாததை, தேவையில்லாததை நீக்க 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 அந்த கல் கடவுளாக மாறிவிடுகிறது. அதன் வழியே நமக்கு சொல்ல வரும் செய்தி, கருவறையில் போய் கடவுளை பார்த்து நின்று நம்ம வேண்டக்கூடிய அந்த தருணம் சொல்லக்கூடிய செய்தி, அட மனிதா, உனக்குள் இருக்கக்கூடிய வேண்டாததை, தேவையில்லாததை, மன அழுக்குகளை, இழுக்குகளை நீ நீக்க 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 நீயே கடவுளாக ஆக முடியும். பாரதி அதான சொன்னான். அவன் ஒரு அவதார புருஷன், நூற்றாண்டுகள் கடந்து கொண்டாடப்பட வேண்டிய அவதார புருஷன். அவனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்களை சொல்ல பிரியப்படுறாங்க. 1938 39 எழுதப்பட்டு 1954 வெளிவந்த புத்தகம் பாரதியினுடைய நினைவுகள். அது எழுதுனது யாருன்னா யதுகிரி அப்படிங்கிற பொண்ணு எழுதுச்சு. யார் இந்த யதுகிரி? பாரதி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவங்களோட பிள்ளை. யார் பாரதி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தா? மண்டையம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியார். யார் அந்த மண்டையம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியார்? பாரதியினுடைய அனல் கக்கும் எழுத்துக்களை எல்லாம் அன்னைக்கு எந்த பத்திரிகையும் பிரசுரம் பண்ண தயாராக கிடையாது. சுதேசமித்திரன் உட்பட, சுதேசமித்திரனும் பாரதியுடைய கைகள் கட்டி போட்டு தான் இருந்தது. இந்தியா ஒன்று மட்டும்தான் பாரதியினுடைய அனைத்து எழுத்துக்களையும் பிரசுரம் பண்ணுச்சு. அந்த இந்தியா பத்திரிகைக்கு சொந்தக்காரர் தான் மண்டையம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியார் குடும்பத்தார். அவங்களுடைய புள்ள தான் இந்த யதுகிரி. அந்த யதுகிரி எப்போ பார்த்தாலும் பாரதியோட வீட்டிலேயே தான் இருக்கும் விளையாடிட்டு. பாரதி வீட்டிலேயே இருப்பது பாரதிக்கு என்னதுங்களா இருக்கணும்? அவன் எந்த பாடலை இயற்றினாலும் குழந்தைகள் முன்னாடி போய் பாடி காமிப்பான். அவன் ஒரு ஆசுகவி, அப்படி பாடி காமிப்பான். இந்த பிள்ளைங்கள்லாம் ஆசையாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் குழந்தைங்கன்னா இப்படி எல்லாம் செஞ்சா அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இப்படி சொன்னால் அப்படியே, அது யதுகிரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? பாரதி பாடக்கூடிய கவிதையை மனப்பாடம் பண்ணுறதில்லைங்க, அப்படியே உள்வாங்கி அப்படியே திருப்பி அடிக்கும். அது யதுகிரியோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் யதுகிரிய பாரதி எப்போ என்ன சொல்லுவானா, இவள் என் அபிமான புத்திரி அப்படிம்பான். அப்படியே உள்வாங்கி அடிப்பா. அந்த யதுகிரி வந்து ஒரு செய்தி சொல்லுது. என்னன்னா, பாரதி, யதுகிரி, அவங்களுடைய அப்பா, இவங்கெல்லாம் பாண்டிச்சேரி கடற்கரைக்கு குளிக்க போகிறாங்க. நம்மால் வேஷ்டி கட்டி இருக்கிறாரு, மேலே ஒரு துண்டை போட்டுட்டு தலைவர் போயிட்டு இருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு வயசான ஒரு பிக்ஷைக்காரர், ரொம்ப வயசானவர் பிக்ஷை எடுத்துகிட்டு இருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. அதை பார்த்த உடனே டக்குன்னு தோல் இருந்த துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு வேஷ்டி எடுத்து அவர் கொடுத்துட்றாரு. இதை யதுகிரி பார்த்துட்றான். அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. போயாச்சு.
கடலுக்கு போய் குளிக்க போகிறாங்க. கடல் முன்னாடி நிற்கும்போது யதுகிரி கையில் காலனா காசு இருக்குது. அந்த காசை வச்சுட்டு என்னமோ இப்படி சாமி கும்பிடுது. கும்பிட்டுட்டு கடலுக்குள்ளே காசு போடுது, திரும்ப கும்பிடுது. அப்படின்னு குளிக்கலான்னு போகும்போது பாரதி கூப்பிட்றான், யதுகிரி நீ என்ன பண்ணுன? இல்லை, அம்மா சொல்லியிருக்கா ஸ்நானம் பண்ணும்போ சமுத்திரராஜனுக்கு காசு போடணுமா, அதனால தான் நான் காசு போட்டேன் அப்படிங்க. கோவில் குளங்களில், ஊர் குளங்களில் காசு போடக்கூடிய வழக்கம் இருக்குது. எதுக்கு தெரியுமா? அந்த கோவில் குளங்களையும் ஊர் குளங்களையும் சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் சுத்தம் பண்ண வரும்போது அந்த பணத்தை எடுத்துக்குவாங்க. அவங்க எல்லா நேரமும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த குளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த மனிதர்களுக்கு இந்த அவருடைய வயிற்றுப்பாட்டுக்கு ஏதாவது உதவுமேங்கிறதுக்காக கோவில் குளத்துக்குள்ளேயும் ஊர் குளத்துக்குள்ளேயும் காசு போடக்கூடிய வழக்கம் இருந்தது. ஆனால் நீ இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்கிற? சமுத்திரத்துக்குள்ளே காசு போட்டிருக்கிற. இது இந்நேரம் மணலில் புதைஞ்சு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த கால்நாக்கு பொரியை வாங்கி அதே கடலில் போட்டிருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீனாவது சாப்பிட்ருக்கும். இல்லை, வேண்டாம், அந்த பெரியவர் நின்னார் இல்லை, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. நீ ஏன் இப்படி பண்ணன? யதுகிரி அம்மா சொன்னாலே நான் என்ன பண்ணேன்? ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு எல்லாம் ரிட்டன் வர்றாங்க. தலைவர் ஒத்த துண்டு தான். அந்த துண்டை கட்டிட்டு அப்படியே வர்றாரு. இந்த இந்த மகாராஜா தோரணைக்கு மட்டும் இவருக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. என்னமோ அப்படி ராஜ கால ட்ரெஸ்ஸில் வர்ற மாதிரி ஒத்த துண்டை கட்டிட்டு இப்படி தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. சகோதரர் இவர் சொன்னார் இல்லைங்களா, ஜெயக்குமார் அண்ணா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கிறுக்கன் பித்தன் பைத்தியம்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்த துண்டை கட்டிட்டு வர்றான். வரும்போது இப்படி தான் நடக்கிறது. இதை யதுகிரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரதி எப்போவுமே இதெல்லாம் லட்சியம் பண்ணதே கிடையாது. யதுகிரி ஒரு மாதிரி ஆகிறான், எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. யதுகிரி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறேன், ஏன் பாரதி நீ இப்படி பண்ணுன? நீ அந்த தாத்தாவுக்கு வந்து வேட்டி கொடுக்காம துண்டை கொடுத்துருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு இப்படி பண்ணுன? நீ மட்டும் இப்போ இப்படி வர்ற கோலத்தை செல்லமாக பார்த்தோம் அப்படின்னு பல்ல கடிக்குது. இவன் சிரிச்சுக்கிட்டே வர்றான். அப்படி சிரிச்சுக்கிட்டே வர 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 யதுகிரியோட பெரியப்பா அவங்க வீட்டு முன்னாடி வந்து பார்த்துட்றாரு. அப்படின்னு அடிச்சு நேரம் உள்ளே போகிறார். போய் புதுசாக 2 வேட்டி எடுத்துகிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்து கட் அப்படிங்கிற. கட்டியாச்சு. ஒரு வேட்டி கட்டிட்டு இன்னொரு வேட்டி கக்கத்தில் வச்சுட்டு நேரம் யதுகிரிக்கிட்ட வந்து, பாத்தியா நான் ஒரு வேஷ்டி கொடுத்தேன், நான் வீடு வந்து சேர்றதுக்குள்ள 2 வேஷ்டிக்கு இறைவன் வழிவகை பண்ணிட்டான். முடியாதவனுக்கு நான் ஒரு பழைய வேஷ்டி கொடுத்தேன், நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 புது வேஷ்டிக்கு இறைவன் வழி பண்ணி கொடுத்துட்டான். நீ மட்டும் அந்த காலனாவை அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தா உனக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறான். சின்ன பிள்ளைக்கு பாரதி சொன்ன செய்தி எது தெரியுங்களா? திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது, படமாட கோயில் பரமர் கொன்றியின் நடமாட கோயில் நம்பர்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியின் படமாட கோயில் பரமர்கங்காமே அப்படின்னு சொல்லுவார். நீ கோயிலில் போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொட்டினா கடவுள் உன்னை சீண்டி கூட பார்க்க மாட்டான், போடா அப்படின்ட்டுருவான். கடவுள் உன்னை பார்க்கவே மாட்டான். இல்லை நான் ஷேர் நீ எத்தனை வேணால் கொட்டிக்க போ அப்படின்ட்டுருவான். ஆனால் உண்மையிலேயே உதவி தேவைப்படக்கூடியவங்களுக்கு, உண்மையிலேயே முடியாதவங்களுக்கு நீ ஒத்த பைசா கொடுத்தீங்கன்னா அவன் டைரக்ட் வாட்ச் பண்ணிடுவான். ஆஹா அவனை புறா கொஞ்சம் அவன் ஏதோ உதவி பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்னு இறைவனே வந்து உனக்கு உதவுவான். அந்த செய்தியை அந்த பிள்ளைக்கு சொன்னான் பாரதி. அதுதான் பாரதி. பாரதிக்கு வீட்டில் ஒரு நாள் நெல்லு குத்துறதுக்கு பொம்பளையால் வர்றாங்க. நெல்லு குத்துறதுக்கு நெல்லு குத்த பொம்பளையால் வந்துட்டாங்களா, தலைவர் வந்து எப்போவுமே மேலே உட்காந்து எழுதுறது தான் பழக்கங்க. கவிதைகளோ கட்டுரையோ எழுதுறது. இவர் எழுதணும் அப்படின்னா செல்லம்மா என்ன பண்ணுவான்னா டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பேப்பரெல்லாம் வச்சு நல்லா சுடுதண்ணி எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு பேனா இங்கு வெத்தலை பாக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பக்காவாக வச்சுருவா செல்லம்மா. ஆகா, செல்லம்மாவுக்கு பாரதியினுடைய எழுத்துக்கள் மேலே அப்படி ஒரு காதலா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. என்னன்னா இந்த மனுஷன் எனத்தையாவது ஒன்று எழுதி கொடுத்தா சுதேசமித்திரனுக்கு அனுப்பலாம், தலையங்கங்கள் எழுதணும், கட்டுரைகள் எழுதணும். இது அங்கே போச்சுன்னா, தலையங்கங்களும் இது எழுதுனா அங்கே போச்சுன்னா சுதேசமித்திரன் வந்து 60 ரூபா பணம் அனுப்புவாங்க. அந்த பணம் வந்தால் தான் வீட்டில் சோறு. அதனால் இந்த ஆள் உட்காந்து எதையாவது எழுதணும். இந்த ஆளை உட்கார வைக்கிறதே பெரும்பாடு. என்ன தெரியுங்களா பண்ணிடுவார், நான் தேசத்திற்கு விடுதலை வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு போயிடுவார். அதனால் இந்த மனுஷனை பிடிச்சி உட்கார வைக்கணுமேனு உட்கார வச்சிருக்கு. இந்த அம்மா இப்படியே செட் பண்ணி உட்கார வச்சாச்சு. நெல்லு குத்துற போல குத்த ஆரம்பிக்கிறான். நெல்லு குத்த குத்த குத்த
மேலிருந்து ஏதோ சத்தம் நம்மளால் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறார். சின்னடா என்ன ஒரே ஏதோ பேசுகிறாரு நம்மளால் அப்படின்னு செல்லமாக இருந்துட்டு நெல் குத்துற போக முடியாமா? வேண்டாம், இன்றைக்கி நீ நெல் குத்தாத, நீ போயிரு, நீ நாளைக்கு வா. அந்த ஆளையே இன்றைக்கி தான் நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன், ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கிறாரு, ஏதோ தொந்தரவாக இருக்கும் போல, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலேருந்து செல்லம்மா ஏன் நெல் குத்துவதை நிறுத்திவிட்டால் அப்படிங்கிறான். ஒன்றில் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமே அப்படின்ட்டு தான் அப்படின்னு நம்ம செல்லம்மா சொல்கிறா. இல்லை இல்லை அவளை நெல் குத்த சொன்னேன். இல்லை நீங்கள் எழுத, அவள் குத்தினால்தான் நான் எழுத முடியும். எது நெல் குத்துனா நீ எழுதுவியா? நீ என்னையா பண்ணுற? செல்லம்மாவுக்கு ஒரு இது ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பாரதி சொல்கிறான், இல்லை அவள் நெல் குத்தும் போது என்று ஒரு ஓசை வருகிறது. அந்த ஓசையை கேட்கும் பொழுது அந்த பராசக்தியிடம் ஏதாவது வேண்டும் 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 அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது, அதனால் நெல் குத்த சொல் அப்படிங்கிறான். இவளுக்கு வந்தது பாரு கடுப்புங்க. ஏன்னா இவளோட நோக்கம் என்ன? சுதேசமித்திரனுக்கு தலையங்க எழுதணும், கட்டுரை எழுதணும். இந்த அளவுக்கு அந்த கவிதை எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த கடுப்பில் இங்கிருந்து சொல்கிறா, ஓ பராசக்தியிட்ட நீ வேண்டுன்னு கேட்க போறியா? அப்போ வயிற்றுப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ண சொல், உன் பராசக்தியிட்ட சொல்லுற. பராசக்தியிட்ட வேண்ட தானே போகிற, அப்போ வயிற்றுப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ண சொல்லியா அப்படின்னு இவன் சொல்லிடுறா. இது மிகைப்படுத்தல் அல்ல, இது ஒரு நாடக கலை ரூபமாக நான் எடுத்து சொல்லலை, இது நடந்த செய்தி. ஏய் வயிறுக்கு ஏதாவது வழி பண்ண சொல்லி உன் பராசக்தியிட்ட கேட்டுன்னு இவன் கோபத்தில் சொல்லிட்டா. அதுக்கு பாரதியோட ரிப்ளை, அங்கேருந்து பாரதி சொல்கிறான், என்னை அடிமையாக்க பார்க்கிறாயா, என்னை அடிமையாக்க பார்க்கிறாயா அப்படின்னு கத்துறான். இவளோட கேள்வி வயிற்றுக்கு ஏதாவது வழி பண்ணு, அது கேளுங்கிறான். அவனுடைய பதில், என்னை அடிமையாக்க பார்க்கறியா? அப்போ என்ன செய்தி? நமக்கு பொருள் சார்ந்த தேவைகளை நமக்காக மட்டுமே கடவுள்கிட்ட நீங்கள் எப்போ வேண்டுறீங்களோ, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, என் பிள்ளைக்கு சீட்டு வாங்கி கொடு, என்னோட முட்டு வலியை சரி பண்ணி கொடு, என் முதுகு வலியை சரி பண்ணி கொடு, எனக்கு அதை பண்ணு, இந்த வீட்டை இந்த இஎம்ஐ முடிச்சு விட்டுரு, அவனை பேங்கை வச்சு நடத்திட்டு இருக்கிறான். இப்படி நமக்காக எப்பொழுதெல்லாம் வேண்டுகிறோம் நமக்கு தாழ்ந்து போகிறோம். பாரதியினுடைய வார்த்தைகளை கவனிங்க. தனக்காக வேண்டும் பொழுது அது அடிமை, என்னை அடிமையாக்கு பார்க்குறியா, அது ஒரு அடிமையின் மனோபாவம்ங்கிறான். அப்போ பாரதி இறைவன்கிட்ட எப்படி வேணும்? இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு குட்டி சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் கவிதை ஒரு வழியை எழுதிட்டார், எதுகிரிட்ட வந்து பாடி காமிக்கிறார். எந்த பாட்டு தெரியுங்களா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். இந்த எதுகை மோனைக்கு மானே தேனேக்கு எழுதின ஆள் இல்லைங்க நம்ம ஆள், ஒவ்வொரு சூழலுக்கும் எழுதின பாட்டு. அப்படி எழுதிய பின்னணியில் வந்தது தான் அந்த பாடல். பாரதி இறைவன்கிட்ட வேண்டது கூட நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக எழுதுவான்னு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியைப் போல நன்னி எனின் முனிங்க நசிந்திடல் வேண்டும் அண்ணாய். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர்தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீசுடினும் உயர் சக்தியை பாடுனல் அகங்கேட்டேன், சிவசக்தியை பாடுனல் அகங்கேட்டேன், அசை வரு மதி கேட்டேன், அசை வரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோன்னு மிரட்டான். கடவுளை மிரட்டுறான் சார், கடவுளை திட்டிட்டு இருக்கிறான். ஏய் இதெல்லாம் எனக்கு வேணும், நசையறு மனம், ஆசையே இல்லாத மனசை கொடு, அசைவரு மதி இதெல்லாம் கொடு, இதெல்லாம் கொடுக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அந்த தோரணையை, அந்த திமிரை, அந்த கர்வத்தை பாரதிக்கு கொடுத்தது எது? இறைவன்கிட்ட அப்படி வேண்ட முடியுமா நம்மளால? ஆனால் வேண்டானே, அவனுக்கு அப்படி கொடுத்தது எது? வல்லமை தாராயோ, ஏன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இல்லை, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு பாடினான். அதுதான் அந்த தோரணையை அவனுக்கு கொடுக்குது. ஏதாவது சாமியிட்ட வரங்கேளியா அப்படின்னு சொன்னால், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். ஆகா இந்த ஆள் ஏதோ வரம் கேட்க போகிறாரு, எப்படி மாளிகை கூட கோபுறான். அடுத்த வார்த்தை போகிறான் பாருங்களேன், மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணைந்து வாழ்ந்திட வேண்டும் தேவதேவா அப்படிங்கிறான். மரம், மட்டை, புல்லு பூண்டு பூச்சி இதெல்லாம் நல்லா இருக்கணும், என்ன சரியா அப்படின்னு வேண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்படி ஒருத்தனை பார்த்தா அந்த இறைவனே அச்சப்படணுங்க, அந்த இறைவனே அச்சப்படணும். அதுதான் பாரதி.
பாரதி ஒவ்வொரு தருணத்திலும் வியப்பிற்குரியவன். பாரதியுடைய கவிதைகளுக்குள்ள ஒரு அழகு இருக்கும் பாருங்களேன். பாரதியினுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை மனதிற்கு கட்டளை அப்படின்னு ஒரு கவிதைங்க. ஒரு குட்டி கவிதை தான். பாரதி அவன் மனசுக்கிட்ட பேசுகிறான். அவன் மனசை தூக்கி அப்படி முன்னாடி வச்சிடறான். இப்போ பாரதியும் மனசும் 2 பேர் பேசிக்கிறாங்க. பேயாய் உழலும் சிறு மனமே, மனசுக்கிட்ட சொல்கிறான், பேயாய் உழலும் சிறு மனமே, பேனாய் என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே. அதாவது நீ எப்போ பார்த்தாலும் மோசமானதையே நினைக்கிறியே, கெட்டதையே நினைக்கிறியே. பக்கத்து வீட்டுக்காரன் பங்களா கட்டினா எனக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் அதை வாங்கினா எனக்கு என்ன, ஏன் அதன் மீது எனக்கெல்லாம் மனசை திருப்பி விடுற, கீழானதை நினைக்கிற, மோசமானதை நினைக்கிற, பேயாய் உழலும் சிறுமனமே, ஏதாவது ஒரு இடத்துல நிலையா நிற்கிறையா, இனிமேல் அப்படிலாம் பண்ணாத, நீயாய் ஒன்றும் நாடாதே, நீயா இனிமேல் எதையுமே யோசிக்கக்கூடாது, சரியா அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு மனசு நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு மனசு கேட்குது. அதுக்கு இவரோட ரிப்ளை, நினது தலைவன் யானே கான், உன் பாஸ் நான் தான், நினது தலைவன் யானே கான், சரி சொல்லி தொலை, என்ன பண்ணணும், தாயாம் சக்தி தாளினிலும் தர்மம் என யான் குறிப்பதிலும் ஓயாதே நின்று உழைத்திடுவாய் உரைத்தேன் அடங்கி உய்யுதியால். நீ எதையெல்லாம் யோசிக்கணும் தெரியுமா, இறை சார்ந்த சிந்தனையை யோசிக்கலாம், தர்மம் சார்ந்த சிந்தனைகளை யோசிக்கலாம், வேற எதையும் நீ யோசிக்கக்கூடாது, சரியா. இதெல்லாம் கேட்டு ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கணும் மனசுக்கு கட்டளை போடுவான். ஒரு அழகான ஒரு கவிச்சூழலை உருவாக்கி அதுக்குள்ளே கவிராஜ பாட்டை நடத்துவான். அதான் பாரதி, அதான் பாரதி. இப்போ நீங்கள் பாரதியை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அப்படியே ஆக்ரோஷமாக இருப்பான், கரெக்டு தானுங்களே, அப்படியே ரத்த சிவப்பில் இருக்கும். இதை பார்த்தாலே அது பூச்சாண்டி மாதிரி மீசையெல்லாம் வேறு பெருசாக வேறு இருக்குங்களா, அந்த ரெவல்லையே நம்மளும் கிரியேட் பண்ணி விட்டாங்க. பாரதி அழகியல் சார்ந்தவன், பாரதி அழகியல் சார்ந்தவன். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா, வானக்கருமைகளோ பட்டக்கருநீல புடவை பதித்தனல் வைரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி, சோலை மலருளையோ உனது சுந்தர புன்னகைதான், நீல கடலலையோ உனது நெஞ்சில் அலைகளடி, வாழை குமரியடி கண்ணம்மா, மருவ காதல் கொண்டேன் உருகி 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 எழுதலாம். நமக்கு எத்தனை வயசானாலும் லவ் பண்ணிடலாமோ அப்படின்னு தோணிடும். பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தேயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வீசு கமல் நீ எனக்கு, விரியும் மலர் நான் உனக்கு, பேசு பொருள் நீ எனக்கு, பேணும் மொழி நான் உனக்கு, நல்ல உயிர் நீ எனக்கு, நாடியடி நான் உனக்கு, செல்வமடி நீ எனக்கு, சேமநிதி நான் உனக்கு, காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, விந்தையடி நான் உனக்கு. அடி உருகி 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 எழுதுவான். தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளிச்சிறப்பை மறந்து விட்ட பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுதும் இல்லை தோழி, ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி, கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயனுண்டோ, வண்ண படமும் இல்லை கண்டாய் இனி வாழும் வழி என்னடி தோழி, ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி. அப்படி எழுதுவாங்க, அப்படி எழுதுவான், உருகி 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 உருகி. அவனுடைய ஒவ்வொரு கவிதையிலும் அழகு இருக்கும், அவனுடைய ஒவ்வொரு சொல்லிலும் அழகு இருக்கும், அவனுடைய வாழ்க்கையவே அழகாக சொல்லுவாங்க. கவிப்பையா தான் சொல்லுவார், பாரதி உனது கவிதையிலேயே மிகவும் அழகான கவிதை, உனது கவிதைகளிலேயே மிகவும் அழகான கவிதை உனது வாழ்க்கை அப்படிம்பார். அந்த பாரதியை நம்ம எப்படி வாழ விட்டோம், எப்படி வாழ விட்டோம். நம்ம வீட்டுக்கார செட்டியார் பற்றி சகோதரர் சொன்னார். அவர் வாடகை வேணும்னு கேட்க மாட்டார், ஆனால் அவர் வந்தார்னா வாடகை கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு அல்ப ஆசை இருக்குன்னு தானே செய்யும். ஒரு ஹவுஸ் ஓனருக்கு இருக்காதுங்களா, அந்த மனுஷன் வர்றார். ஏங்க ஒரு ஹவுஸ் ஓனர் வந்தால் டெனன்ட் என்ன சொல்லலாம், காசு இருந்தால் இந்தா ஏங்கலாம், இல்லைன்னா அடுத்த தடவை தரேன்னு சொல்லலாம். நம்மால் ஓய் புதிதாக பாடல் இயற்றிக்கிறேன் கேட்கிறீரா அப்படின்னு 2 பாட்டு அடிச்சு விடுறது. வாடகை வசூல் வந்திருக்கா. இன்னும் சில சமயங்களில் வாடகைக்கு என்ன அவசரம், வாடகைக்கு என்ன அவசரம், சுயராஜ்யம் வரப்போகிறது, அரசாங்க கஜானாவிற்கு செக் கொடுக்குறேன் எடுத்துக்கொள் அப்படின்னு கேட்கன்னு சிரிக்கிறது. எப்படிங்க, சுயராஜ்யம் வரப்போகுதான், விடுதலை கிடைச்சிருமாமா, கிடைச்சிட்டா தலைவருக்கு அப்படியே ஒட்டுமொத்த இந்த சொத்தையும் இந்த நாட்டையுமே இவருக்கு எழுதி வச்சுருவாங்களாம். எழுதி வச்சதுக்கப்புறம் இவர் செக் கொடுப்பாராமா, அந்த செக் எடுத்துகிட்டு அவர் போய் அதை என்கேஷ் பண்ணிக்கலாமாமா. அப்படி சொல்லிட்டு சிரிப்பான், கெக்கன்னு சிரித்தான்.
வாரா பதிவு செய்வார் அவனுடைய சிரிப்பை. வாரா மிக முக்கியமான நூல்களை எழுதிய பாரதி குறித்த நூலில் முக்கியமானது வாராவனுடைய நூல். அதில் சொல்கிறான், தரித்தனத்தை நிந்தனை செய்யும் சிரிப்பு. தரித்தனம் சார், காசு இல்லை, அதுக்கு எத்தனை மேனேஜ் பண்ணுற வேலையை இந்த ஆள் பண்ணுறான். ஆனால் அந்த வீட்டுக்காரு, அந்த மனுஷன், அந்த ஆளுக்கு தெரியுங்க சார். கோவில் மாடத்தில் கூடு கட்டும் புறாவிடம் வாடகை எப்படி வசூலிப்பீர்கள்? கோவில் மாடத்தில் கூடு கட்டும் புறாவிடம் வாடகை எப்படி வசூலிப்பீங்க? அது மாதிரி தான் இவனும், அது மாதிரி தான் இவனும். அவருக்கு தெரியும், அதனால தான் அப்படியே விட்டார். இந்த மனுஷனுடைய புலம்பலெல்லாம் பாருங்களேன். இவன் புலம்புனா கூட கம்பீரமாக தான் புலம்புவான். வீட்டுக்கார செட்டியா இருக்கு, எத்தனை நாள் பொய் வாய்தா, பொய் வாய்தா, பொய் வாய்தா, பொய் வாய்தா, தினமும் இந்த கொடுமைதானா? சை, தினமும் இந்த கொடுமைதானா? இந்த அற்ப தொல்லைகளுக்கு மட்டும் என்னை நீ ஆட்படுத்தி கொண்டே விட்டிருந்தால் உன்னை நம்புவதை விட்டுவிட்டு நான் நாஸ்திகன் ஆகிவிடுவேன், ஜாக்கிரதை அப்படிங்கிறான். சாமி போய் திட்டிட்டு இருக்கிறானுங்க. ஏய், என்ன இந்த உப்புக்கு புளிக்கு வாடகைக்கு இதுக்கெல்லாம் யோசிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை நம்பவே மாட்டேன், மரியாதையும் இருந்துக்காமா, நான் நம்ம நாஸ்திகன் ஆயிடுவேன் அப்படின்னு அங்கே போய் சண்டை போட்டுருக்கிறான். வினோதமானவன், விசித்திரமானவன், வியப்புக்குரியவன் சார் பாரதி. அப்படியான புலம் போட்டுட்டோமே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வீட்டில் சோத்துக்கு வழி இல்லை, வாடகை கொடுக்க முடியல, பால்காரியோட கடனை அடைக்கவே முடியல. எந்த ஒரு அப்பனாக இருந்தாலும் தன்னுடைய சின்ன பிள்ளைகளுடைய பட்டினியை பார்க்க சகிக்காது. ஆனால் அப்படி ஒரு சூழலை இவனால் தவிர்க்கவே முடியல. பட்டினி கிடக்குதுங்க. இத்தனை பிரச்சனையை அள்ளி வச்சுக்கிட்டு எழுதுறான் சார், இத்தனை பிரச்சனையை அள்ளி வச்சுக்கிட்டு எழுதுறான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு எழுதுறான்னா யாருனால முடியுங்க? உங்களால் என்னால் முடியுமா? உங்களால் என்னால் முடியுமா? சிவகாசி ராமச்சந்திரனை அழகாக அவன் சொல்லுவாருங்க, வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள், வித் நோ கம்ஃபர்ட் பாரதி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். சார் நமக்கு என்ன சார் குறை? இன்னைக்கு என்ன குறை? எல்லாமே சௌரியமாக இருக்கிறோம், சௌக்கியமாக இருக்கிறோம், அத்தனை இருக்குது. புலம்பி தீக்கிறோமா இல்லையா? எத்தனை புலம்புறோம், எல்லாம் இருந்து புலம்புறோம். வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. வித் நோ கம்ஃபர்ட்ஸ் ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். மகாராஜா மாதிரி வாழ்ந்தான். தான் சார் பாரதி, அதான் பாரதி. பாரதியை பார்த்தாச்சு. சகோதரர் செல்லம்மாவை தொட்டுட்டாரு. அப்போ செல்லம்மாவை பற்றி பேசாமல் நான் நிறைவு செஞ்சால் அது நல்லா இருக்காது. அதனால் செல்லம்மாவை பேசி ஆகணும், செல்லம்மா குறித்து பேசி ஆகணும். 1951 இதுவரையும் பாரதியை பார்த்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா? இப்போ சாதாரண ஒரு குடும்ப பெண்ணினுடைய பார்வையில் பாரதியை பார்க்கணும். பாரதி மகாகவி அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. இப்போ செல்லம்மாகிட்டேருந்து பார்ப்போம். 1951 திருச்சி வானொலியில் செல்லம்மா ஒரு பேட்டி கொடுக்குறா. இன்று மகாகவியின் மனைவியாக கொண்டாடப்படும் நான் அன்று பைத்தியக்காரியின் மனைவி என்றே எல்லோராலும் பரிகசிக்கப்பட்டேன். இன்னைக்கு மகாகவியோட மனைவிடா அப்படின்ட்டு பொண்ணாட ஓத்துற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, பூச்செண்டு கொடுக்குற, பாராட்டுற. அன்னைக்கு பைத்தியக்காரியின் மனைவி தானே எல்லாம் சொன்னேன், அப்படிதானே என்ன சொன்னேன் எல்லாரும் சொல்கிறான். அவனை மாதிரியே ஒவ்வொரு வார்த்தையிலும் சாட்டை அடிதான். வினோதங்கள் நிரம்பியது என்னுடைய வாழ்வு, வினோதங்கள் நிரம்பியது என்னுடைய வாழ்வு. இப்போ யாராரோ பாராட்டுறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லை சொல்கிறான். ஊருக்கு பெருமை என் வாழ்வு சார், ஊருக்கு பெருமை சார் என் வாழ்வு. அதனால் என்ன பிரயோஜனம்? காலனா பிரயோஜனம் இல்லை. அந்த வாழ்க்கை வாழப்படும் போது வழிமிகுந்ததாக இருந்தது. அந்த வாழ்க்கை வாழப்படும் போது வழிமிகுந்ததாக இருந்தது. புதுச்சேரி எனக்கு ரணரணமான வேதனைகளை அள்ளி 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 கொடுத்தது. சொன்னாங்க இல்லைங்களா, அப்படி செல்லம்மா தோல் மேலே போட்டுட்டு அப்படியே நடந்து போவான்னு. அது நீங்கள் புரட்சி நீங்கள் நினைக்கலாம். செல்லம்மா பார்வையிலேருந்து பாருங்கள். அவள் மற்ற பெண்களை போல தான் இருக்குன்னு நினைப்பா. அவள் அப்படி தான் நினைப்பா. ஐயோ அவன் என்ன நினைப்பாளோ, இவனும் நினைப்பாளோ, ஐயோ அவன் அசிங்கமாக பேசுவாளே அப்படின்னு அவள் கூனி குறுகி அந்த மனுஷன் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நான் பட்ட இன்னல்கள் என்னால் சொல்லி மாளாது. வருத்தப்பட்டா செல்லம்மா. உலகத்தோடு ஒட்டி வாழ வகையறியாத ஒருத்தங்க கூட குடும்பம் நடத்துறது கஷ்டம் சார். அவனே பாரதியே சொல்கிறான். கிருஷ்ணா, குழைக்கணங்கிட்ட சொல்கிறான், கிருஷ்ணா
நான் 400 ஆண்டுகள் கழித்து பிறந்திருக்க வேண்டியவன், அவசரப்பட்டு பிறந்து தொலைத்து விட்டேன். நான் 400 வருஷம் அஹெட் ஆஃப் திங்கிங், நூற்றாண்டுகள் கலந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல். சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா புத்திசாலிகளையும் எல்லா அறிவாளிகளையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டதா சரித்திரமே கிடையாது. எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் பார்த்துக்கங்க. சாக்ரட்டிஸ் விச வச்சு பண்ணான். கோப்பர்னிக்கஸ் சொல்றாரு, டேய் சூரியன் ஒரு இடத்துல இருக்கிற பூமி சுத்துதுடா அப்படின்னா தீயை வச்சு எரிச்சிட்டான். கலிலியோ, டேய் பூமி தட்டை இல்லடா அது கோலண்டா உருண்டடான்னா கண்ணை நோண்டிட்டான். நம்ம ஆளுக்கு என்னன்னா, நம்ம ஆளுக்கு அறிவாக ஒருத்த வந்துட்டான், அவனை டோட்டலாக முடிச்சிடணுங்கிறது ஒரு குறியாக இருப்பான். அதே குறி நம்ம பாரதி விஷயத்தில் இருந்தது. அதே விஷயம்தான், அதே தான் பாரதி விஷயத்தில் அதே தான் நடந்தது. அதனால் இவன் சொல்கிறான், நான் 400 வருஷம் பிறந்து இருக்க வேண்டியவன்டா, அவசரப்பட்டு திறந்து பொழைச்சுட்டான் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ செல்லம்மானுடைய சூழலை யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பாரதி பிரமிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது செல்லம்மாவுடைய வழிகளை மறந்துடக்கூடாது. சார் வீட்டில் அரிசிக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை. அவர் ஆனா ஈனான்னு ஒன்று சொன்னாருங்களா, ஈன்னு சொன்னாங்க இல்லைங்களா. இவர் தலைவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து மேலே மீட்டிங் போடுவார். தேசம் விடுதலை வேண்டும், தனிநபருக்கு ஒரு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு முழங்கிட்டு இருப்பார் மேலே. வீட்டில் காப்படி அரிசி இருக்காது. 10-15 பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு, செல்லம்மா அனைவருக்கும் உணவெடுத்து வை அப்படிங்கிறாரு. எங்கே சோறு இல்லை, அரிசி இல்லை. அரிசி இல்லைன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாதான். இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்லாமல் எப்படிங்க சொல்கிறது? அவர் சொன்னார் இல்லைங்களா, ஈ என்று வேண்டால் சொல். அதாவது ஆனா ஈனா அப்படின்னா அவர் புரிஞ்சுக்குவாராம். ஏன்னா நமக்கு தோணுமா இல்லைங்களா? பாரதியவே நீங்கள் மையப்படுத்தாதீங்க, அவளுடைய வழி இருந்து செல்லம்மா பார்வையில் பாருங்க. பாரதியினுடைய அந்த கவிதையெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எந்த கவிதை தெரியுங்களா? மண்ணிலாருக்கு துயரின்றி செய்வேன், வறுமை என்பதை மண்மிசை மாய்ப்பேன், இல்லை என்ற கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன். ஆஹா, கவிதை சூப்பராக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. செல்லம்மாவுக்கு எவ்வளோ இருக்கும், அவளுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அது எங்கேயோ கடனை உடனே வாங்கி துணுண்டு அரிசி தூக்கிட்டு வந்து வச்சா, அது எல்லாத்தையும் காக்கா குருவிக்கு போட்டுட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னா, இப்போ செல்லம்மாவோட மைண்ட் வாய்ஸ் யோசிங்க. நீங்கள் நீ ஆடுவியா களியாட்டம்? நீ ஆட மாட்ட, நீ ஆடுவியா? உனக்கு என்ன, நான் தானே போய் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். நினைப்பாளா இல்லையா? பொறுத்துக்கிட்டாலே சார், அதெல்லாம் சகிக்க முடியுமா? அதெல்லாம் சார் வீட்டில் கைப்பிள்ளைங்க இருக்குது, அதுகளுக்கு சோறு இல்லை. இந்த மனுஷன் இப்படி பண்ணுன்னா சகிச்சுக்க முடியுமா? கழுதி தூக்கி தோல்ல மாட்டு அக்ரஹார தெருவில் போகிறாரு. எல்லாம் பித்தன் 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 பித்தன்னு சொல்கிறான், கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். ஜெயக்குமார் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து பித்தன்னு சொன்ன உடனே அவருடைய உள்ள தங்கம்மா வந்து பார்த்துட்றா. குழந்தைகள்லாம் விளையாடும்போது பித்தன்னு சொல்கிறாங்க. உடனே ஓடி வர்றா, அழுதுட்டு ஓடி வர்றா. இவ பிள்ளை அழுதுட்டு ஓடி வர்றதை பார்த்தோன்னே செல்லம்மாக்கு தாங்கலை. ஐயோ என்னடா அது அப்படின்னு. பாரதி இருக்கிறான். செல்லம்மா பாரதியை பார்க்குறா, இவளை பார்க்குறா. என்னடா பிரச்சனைன்னா, அவள் அழுதுகிட்டே ஓடி வர்றா. தேமரா, வார்த்தை வரவே மாட்டேங்குது. அப்பா அப்பா அப்படிங்கிறா. என்னடா என்னாச்சுங்கிறா. இப்போ செல்லம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறா. உன்னை எல்லாரும் பித்தன் 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 அப்படிங்கிறாளே, நீ பித்தனா அப்படின்னு கேட்குறா. இப்போ செல்லம்மாவோட நிலை யோசிச்சு பாருங்க. புருஷனை எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்கிறானுங்க. அது அந்த சின்ன பிள்ளையோட மனசில் வலியை ஏற்படுத்துது. இந்த ஒரு சோகம் ஒன்று இருக்குங்களா, அந்த சின்ன குழந்தைக்கு அந்த வலி, அது ரெண்டும் சேர்ந்துட்டு அவள் வெடிச்சு அழுகிறா. அவள் சொல்லும்போது இவ வெடிச்சு அழுகிறா. இந்த ஆள் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு? பித்தன் என்றா சொன்னார்கள், பித்தன் என்பது சிவனின் நாமம் அம்மா அப்படின்ட்டு போகிறான். பித்தன் என்பது சிவனின் நாமம்னு சிரிச்சுட்டு போகிறான். சகிச்சுக்க முடியுமா சார்? சகிச்சுக்கிட்டாலே இன்னொரு 5-7 நிமிடத்துக்குள்ள என்னுடைய பேச்சு நிறைவு வரும். பாரதி அரண்மனையில் வேலை செஞ்சது உங்களுக்கு தெரியும். அப்படி வேலை செய்யும்போது மகாராஜா கூட தலைவர் வந்து போகிறார். எங்கன்னா சென்னை பட்டணத்துக்கு. அப்படி சென்னை பட்டணம் போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, ராஜா கூட போகிறார். அப்படி சென்னைக்கு போகும்போது செல்லம்மா நான் உனக்கு அங்கேருந்து வரும்போது அது வாங்கிட்டு வரேன், இது வாங்கிட்டு வரேன், அப்படி வாங்கிட்டு வரேன், இப்படி வாங்கிட்டு ஏகவசனம் பேசிட்டு போயாச்சு. இப்போ எல்லாம் சென்னை போயாச்சுங்களா. அந்த ராஜா கூட பாரதி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு ஆள், அவனும் அந்த அரண்மனையில் வேலை செய்கிறான், அவனும் கூட போகிறான். சரிங்களா? சென்னைக்கு போயாச்சு.
10 நாள் 15 நாள் ஆகுது, ஆளுகளை காணோம். செல்லம்மா காத்திருக்கிறா, ஆகா நம்ம புருஷன் என்னத்தையா வாங்கிட்டு வருவானே அப்படின்னு. நாட்கள் நகருது, வந்துட்டாங்க அரண்மனைக்கு. அந்த ராஜ படை வந்து சேர்ந்தாச்சுங்கிற செய்தி வருது. நம்மாலினா வரக்கானோம். ஆனால் நம்மால் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வந்துட்டான். அவன் நேராக வந்த உடனே அவன் ஜம்சாத்துக்கு வாங்கிட்டு வந்த பட்டு புடவை, நகை நட்டு, பாத்திரம், அது இது எல்லாத்தையும் எடுத்து கடை விரிச்சிட்றான். இங்கே பார்த்தியா, அதை பார்த்தியா, இங்கே பார்த்தியா, இந்த அந்த எல்லாத்தையும் விரிச்சிட்டு, மகாராஜா எனக்கு 500 ரூபா கொடுத்தார், நான் 300 ரூபா எல்லாம் வாங்கிட்டேன், இந்த மீதி 200 ரூபா அப்படின்னு நீட்டிடுறான். அந்த பொம்பளை பேசாமல் இருந்துக்கலாமா? அவன் என்ன பண்ணிட்டா, எல்லாத்தையும் அள்ளிட்டு நேராக செல்லமாட்டு ஓடியான்ட்டான். இந்த வருடி செல்லம்மா, என் புருஷன் பாரு, பொட்டு புடவை பார்த்தியா, நகை நட்டை பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு மகாராஜா மகாராசை 500 ரூபா கொடுத்துருக்குறான். அதில் 300 ரூபா செலவு பண்ணிட்டு என் புருஷன் 200 ரூபா கொடுத்துருக்குறான். சரிடி நான் வர்றேன் அப்படின்னு பெருமை விதிட்டு போயிட்டாளா. இப்போ நம்ம ஆள் உள்ள என்ட்ராகிறாருங்க. பாரதியோட படம் ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். இந்த காட்சி அழகாக அதில் தத்ரூபமாக கொண்டாந்துருப்பாங்க. அப்படியே செல்லமாக காத்திருப்பா. அப்படியே வண்டி வரும். வண்டி வரதை பார்த்து எட்டி பார்த்தா வண்டிக்குள்ளே எல்லாம் மூட்டை மூட்டையாக இருக்குது. ஒரே குஸ்ஸி நம்ம ஆளுக்கு, செல்லம்மாவுக்கு ஒரே குஸ்ஸி. ஆஹா சூப்பர் அப்படின்னு வண்டிக்காரன் ஒவ்வொரு மூட்டையாக வச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். செல்லம்மாவுக்கு ஒன்றும் தாங்கலை. அப்போது இந்த பக்கம் வீட்டுக்காரி ஒருத்தி செல்லம்மா கிட்ட காதில் வந்து சொல்கிறான், உன் புருஷனை பற்றி என்னமோ சொன்னேன் பாரு, உனக்கு எத்தனை என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறான், நீ அதிர்ஷ்டக்காரி போடி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிடுறான். இவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்படா அந்த வண்டிக்காரன் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு போவான், அவன் போனதுக்கப்புறம் பிரிக்கலாமே அப்படின்னு அவன் தவிக்கிறா. எல்லாம் வச்சாச்சு, போயாச்சு. போய் மூட்டையை பிரிக்கிறா. புத்தகம். சரி, ஒரு மூட்டை தானே புத்தகம், அடுத்தது பிரிக்கிறா. புத்தகம் எல்லாம் புத்தகம். அதில் ஒரு புக் எடுத்து வச்சுட்டு ஷெல்லியோட கவிதையை அப்படி கம்பீரமாக படிச்சுட்டே நடந்துட்டு இருக்காரு தலைவர். அவங்க வெடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ தான் தலைவருக்கு அந்த நினைவே வருது. அச்சோ இங்கே ஒருத்தர் இருக்கிறாளே அப்படின்ட்டு நேராக வந்து என்ன அதுக்கு இவ கேட்குறா, மகாராஜா கொடுத்த எல்லா காசுக்கும் புக்கு வாங்கிட்டீங்களா? உடனே அச்சோ ஆமாம், இவளுக்கு எதை கொடுக்கணுமில்ல? இல்லை மிச்சம் இருக்குது, மீதி இருக்குது அப்படின்னு தேடுறான். நம்ம ஆளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 சீன் நடந்தது இல்லைங்களா, தெரியாது. அந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்தது, பெருமை வீத்துனது, 200 ரூபா கொடுத்தது, 500 ரூபா மேட்ரு எதுவும் தெரியாது. நம்ம ஆள் சொல்கிறாரு, இல்லை மகாராஜா கொடுத்தது மீதி பணம் இருக்குது, இந்த 15 ரூபா அப்படின்னு 5 ரூபாய் நீட்டுறார். அவள் இன்னும் வெடிச்சு அழுகிறா. இப்போ ஒரு புரிஞ்சிருச்சு, ஆகா என்னமோ பிரச்சனை ஆகி போச்சுறா. நம்ம வீட்டில் ஏதாவது சண்டைன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சண்டை நடந்துருச்சுன்னா பேசாமல் விட்டுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் அது சரியாயிடும். நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம், இல்லை நான் பேசி சமாதானம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போய் பிரச்சனை கண்ணாவனான்னு பெருசு பண்ணி அது மாதக்கணக்கில் பேசாமல் போகும். அந்தளவு கொண்டு விட்டுரும். ஆமாவா இல்லைங்களா? நம்மளுக்கு சமாதானம் பண்ணவும் தெரியாது, அந்த விவரமும் தெரியாது. வந்துட்டு சொல்கிறான், செல்லம்மா நான் அழியும் செல்வம் தந்து அழியா செல்வத்தை பெற்று வந்திருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறான். அது புக்கு வந்து அழியா செல்வமாமாங்க, காசு அழிஞ்சு போகுமாமா. அழியும் செல்வம் தந்து நான் அழியா செல்வத்தை பெற்று வந்திருக்கிறேன், நீ கவலைப்படாத. அந்த கவிதை நமக்கு நல்லா இருக்கு, அவளுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். சகிச்சுக்கிட்டாளே சார், சகிச்சுக்கிட்டாளே. இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் வந்து மௌன விரதம் இருப்பாருங்க. வாரத்துக்குள்ள 2 நாள் 3 நாள், சில சமயம் கண்டினியூஸாக. அப்படி ஒரு நாள் மௌன விரதம் இருந்துட்டு வர்றார். மௌன விரதம் முடித்த உடனே வந்து, செல்லம்மா நீ ஏன் மௌன விரதம் இருக்கக்கூடாது, நீயும் நாளையிலிருந்து மௌன விரதம் இருந்து பாரேன், அது ஒரு தனி சுகம் அப்படிங்கிறாரு. செல்லம்மா போதும் சுகம், உனக்கு என்னையா, உனக்கு எல்லாம் சுகம்தான். இப்போ கடங்காரம் வந்து நிற்பான், பால்காரி இந்த நான் தானே பதில் சொல்லணும். ஒட்டுமொத்த குடும்பத்தின் வறுமையையும் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டிருந்த செல்லம்மா காலம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டியவள். எங்கெல்லாம் பாரதி பேசப்படுகிறானோ, எங்கெல்லாம் பாரதி புகழப்படுகிறானோ, எங்கெல்லாம் பாரதி கொண்டாடப்படுகிறானோ அங்கெல்லாம் செல்லம்மாவும் கொண்டாடப்பட வேண்டும். அப்படி ஒருத்தி இல்லைன்னா இப்படி ஒருத்தி எங்கே தான் வந்திருப்பான்? அப்படி ஒருத்தி இல்லைன்னா இவனை எப்படி சகிச்சுக்க முடியும்? இப்படி நம்ம குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தால் நம்ம ஒத்துக்குவோமா சார்? நம்ம அடுத்தவன் பிள்ளைனா பாராட்டிகிட்டே இருப்போம், நம்ம வீட்டில் இருந்து ஐயோ அப்படியே பொழப்ப பாடுறான்ருவோம். இப்படி ஒருத்தனை சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருந்தது. நம்ம ஊரில் எத்தனையோ புண்ணிய ஸ்தலம்லாம் இருக்குதுங்க.
அதில் அந்த கடையத்தையும் சேர்த்து விட்டுறணும். நம்மளுக்கு பொண்ணு கொடுத்த ஊர், இப்படி ஒருத்தனுக்கு பொண்ணு கொடுத்த ஊரை நம்ம புண்ணிய ஸ்தலத்தில் சேர்த்து விடணும். அப்படிப்பட்ட வரலாற்று பின்புலமும் வரலாற்று பெருமையும் மிக்க பாரதி நாட்டுக்கு நல்லது நினச்சான், மக்களுக்கு நல்லது நினச்சான், நல்லவனாகவே இருந்தான், எல்லாம் பண்ணால் சரி. சரி, இவ்வளவு நல்லவனை ஏன் இறைவன் கைவிட்டான்? உங்களுக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா? இவ்வளவு நல்லவனாக இருந்தான், இவனை ஏன் இறைவன் கைவிட்டான்? இந்த கேள்விக்கான விடையோடு நிறைவு செய்கிறேன். இறைவன் பாரதியை கைவிடலை. அப்படியே 39 வயசுல எடுத்துக்கிட்டான். அத்தனை வறுமையை ஏன் கொடுத்தான்? இறைவன் ஏன் பாரதியை கைவிட்டான்? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடிய அந்த பாரதியை இறைவன் ஏன் கைவிட்டான்? வயிற்றுக்கு சோறிட வேண்டும், எனக்கு, என் ஜம்சாரத்துக்கு, எங்கள் நாத்தனாருக்கு அல்ல, இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். அப்படி பாடின பாரதியை இறைவன் ஏன் கைவிட்டான்? தேசத்தையே தன் சுவாசமாக கருதி வாழ்ந்தானே அந்த பாரதியை இறைவன் ஏன் கைவிட்டான்? இறைவன் பாரதியை கைவிடலை. இறைவன் பாரதிக்கு கொடுக்க நினைச்சது வேற. அவனுக்கு சோத்துக்கும் உப்புக்கும் புளிக்கு வழி பண்ணி கொடுக்க இறைவன் நினைக்கல. இறைவன் பாரதிக்கு கொடுக்க நினைச்சது வேற. இறைவன் பாரதிக்கு கொடுத்தது மிக 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 பெரியது. இறைவன் பாரதிக்கு கொடுத்தது மரணமில்லா பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு. தமிழ் கூறும் நல்லுலகம் உள்ள காலம் மட்டும் பாரதி பேசப்படுவான், பாரதி புகழப்படுவான், பாரதி கொண்டாடப்படுவான், பாரதி 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 என்று எல்லோராலும் வியக்கப்படுவான். நன்றி, வணக்கம்.